நேற்று நைட்டு மீன் குழம்பு வச்சுருந்தேன். அது மீதி இருந்துச்சு. சரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி போட்டு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சப்பாத்திக்கு மாவு அரைச்சிட்டு இருந்தேன். பெரியவங்களுக்குள்ளே சண்டை இருந்தாலும் பசங்கக்கிட்ட எப்படி தான் அதை காட்ட முடியுதோ தெரியல. அப்படி தான் என் பையன் அவன் பசங்களோட சேர்ந்து விளையாடுறதுக்காக பக்கத்து வீட்டில் போயிருக்கான். போய் விளையாடிட்டு இருக்கும்போது அவனுக்கு தண்ணி தாகம் எடுத்திருக்கு போல். அது தண்ணி கேட்டிருக்கான் குடிக்கிறதுக்காக. அதுக்கு தண்ணி இங்கே இல்லை, நீ உங்கள் வீட்டில் போய் தண்ணி குடி அப்படின்னு சொல்லி விட்ருக்காங்க. அவன் இங்கே தண்ணி கேட்டால் நாங்கள் தண்ணி கொடுத்தோம். குடிச்சிட்டு சொல்கிறான், இப்படி நான் அங்கே தண்ணி கேட்டேன், அவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எப்படி தான் அவங்களுக்கு இப்படி சொல்ல மனசு வருதோ தெரியல. இன்னுமே இப்படியும் இருக்காங்களா அப்படின்னு யோசிக்கும் போதே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி தம்பிக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு சாதம், அதுக்கப்புறமா கோஸ் பொரியல், அதுக்கப்புறமா நேற்றுள்ள மீன் குழம்பையும் வீத்தி தான் விரசி கொடுத்துட்ருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.